ஹாய் ஆல், வெல்கம் டு தி பாஸ்கர் யோகேஷ் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் சிஎஸ்கே மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மேட்ச் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு அருமையான நியூஸ் வந்து இருந்தது. ஸோ நம்ம எதிர்பார்த்துன்ற மாதிரியே டிவிக்கு ஜெயிக்குது. ஸோ அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தோட நம்ம இன்றைக்கி மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இந்த 12 பிளேயர் தான் விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ப்ஷனை தான் எடுத்திருக்கோம். சப்போஸ் இதில் ஏதாவது மாறுதல்கள் வருதுன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டாஸ் போட்டதுக்கப்புறம் அந்த புது பிளேயர்ஸை பற்றின அவர் நல்லா விளையாடுவாரா இல்லையா, அவளை நீங்கள் ட்ரீம் லெவனில் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற எல்லா விதமான ப்ரெடிக்ஷன்ஸும் நம்ம அந்த டெலிகிராம் சேனலில் தருவோம். டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். அந்த வரிசையில் நேற்று நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருந்தது. ஸோ அதே மாதிரியே வின்னர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. ஃப்ரீயாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இன்றைக்கி யார் யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க், டி நடராஜன், முகேஷ் குமார், டேவிட் மில்லர் இவங்கலாம் நல்லா விளையாடுவாங்க. அதுலேயும் அக்ஷர் பட்டேல்கிட்டையும் குல்தீப் யாதவ் கிட்டேருந்து ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதாவது பவர் பிளேக்கு அப்புறம் நல்லா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வரும். மிச்சல் ஸ்டார்க் அண்டர்டாக் அலர்ட், டி நடராஜன் டார்க் ஹார்ஸ், முகேஷ் குமார் அப்புறம் டேவிட் மில்லருக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சேஃப் பெட் இருக்கும், எடுத்துக்கலாம். ஸோ இதை தாண்டி நீங்கள் வந்து ட்ரீம் லெவனில் எந்தெந்த பிளேயர்ஸை வந்து நம்ம ட்ரீம் லெவனில் போடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு 20 நிமிஷத்தில் உங்களால் யோசிக்க முடியலன்னா கவலை வேண்டாம். நம்ம வந்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. அதில் 5 ட்ரீம் டீம் தருவோம். கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து நீங்கள் உங்கள் சாய்ஸில் போட்டுக்கிட்டிங்கன்னா நிறையவே ஜெயிக்கலாம். அப்புறம் லுங்கி இகிடி, ருத்ராஜ் கைக்வாட், சஞ்சு சாம்சங், டெவால் பிரவேஸ், அப்புறம் பிரசாந்த் வீர், அன்ஷுல் கம்போஜ் இவங்களாம் நல்லா விளையாடுவாங்க. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா டெவால் பிரவேஸ் கிட்டேருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். அன்ஷுல் கம்போஜும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரசாந்த் வீர் ஒரு சேஃப் பெட். சஞ்சு சாம்சங் அண்டர்டாக் அலர்ட். சாரி, ருத்ராஜ் கைக்வாட் வந்துட்டு நல்லா விளையாடுவார். ஜெய்மி ஓவர்டன் பிரேக் த்ரூ பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், நம்பி எடுக்கலாம். முகேஷ் சௌதாரியும் அண்டர்டாக் அலர்ட் நல்லா விளையாடுவாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஜெய்மி ஓவர்டன்னு நீங்கள் கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ கூட போட்டுக்கலாம். நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ரிஸ்கி கேம்பிளில் வந்துட்டு கேஎல் ராகுல் 75% ரிஸ்க்கு எடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரி தான் விப்ராஜ் நிகமும் 75% வந்துட்டு ரிஸ்க்கு. நிதிஷ் ராணா, அப்புறம் பத்தும் நிஷங்கா, சமீர் ரிஸ்வி இவங்கெல்லாம் 75% குட். சிவம் டூபேவும் 75% குட். ஸோ இவங்க 4 பேரையும் நீங்கள் வந்து உங்கள் ட்ரீம் லெவலில் எடுத்துக்கலாம்னா தாராளமாக எடுத்துக்கலாம். கேஎல் ராகுல் அவாய்ட் பண்ணுங்கள், விப்ராஜ் நிகம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின அரசியல் தலைவர்களுடைய அந்த ஒரு வெற்றியோ தோல்வியோ எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லை ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து அதிர்ச்சியாக இருந்தது வந்து ஸ்டாலின் ஐயா தோத்துட்டார். அது வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப புதுசாக இருந்தது. இருங்க இதை ப்ரெடிக்ஷன் பண்ணிடுறோம். நூர் அகமத், ராமகிருஷ்ணா கோஷ், அப்புறம் உர்வில் பட்டேல் இவங்கெல்லாம் வந்து நல்லா விளையாடுவாங்க. அதாவது உர்வில் பட்டேல் மட்டும் நல்லா விளையாடுவாங்க. ராமகிருஷ்ணா கோஷும் நூர் அகமதும் ரிஸ்க்கு இன்றைக்கி எடுத்துக்க வேண்டாம். இன்றைக்கி பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்னு பார்க்கும்பொழுது 2 டீமுமே சமமாக தான் வராங்க. டிசியும் 7, சிஎஸ்கேலையும் 7 தான். ஸோ நம்ம வந்து செகண்ட் இன்னிங்ஸுடைய 15வது ஓவர் வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்தளவுக்கு தான் மேட்ச் போய்கிட்டு இருக்கோம். 2 பக்கமுமே போகிற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் அதில் வந்துட்டு 15வது ஓவருக்கு மேலே எந்த டீம் ஃபுல் பேக் பண்ணுதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இது தவிர நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் கடைசி நேரத்தில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு அரிய தகவல் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. இது மூலிமா உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் கிடைக்கும். இது வந்து இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். இதில் வந்துட்டு ஒரு இன்னிங்ஸை 2ஆக பிரிச்சுக்கோங்க, 2 இன்னிங்ஸை 4ஆக பிரிச்சுக்கோங்க. பாக்ஸ் இருந்தால் அந்த டைமில் நல்லா விளையாடுவாங்க, பாக்ஸ் இல்லைனா நல்லா விளையாட மாட்டாங்க. ஸோ இதை வச்சே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இதை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் என் ஃபோன் நம்பர், நீங்கள் கால் பண்ணி கூட காண்டாக்ட் பண்ணலாம். எந்த ப்ரெடிக்டருமே அவ்வளோ சீக்கிரம் நம்பர் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து தைரியமாக கொடுக்குறோன்னா நம்மக்கிட்ட அந்தளவுக்கு எந்த விதமான தப்பான விஷயமும் இல்லை. ஸோ நம்பி நீங்கள் கால் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.